ஆண்டுடைய காரியத்தில் எல்லாத்தையும் நிறைவு செய்வதற்கு அவன் தீர்மானம் எடுப்பான். ஆண்டோட பார்வையில் ஆண்டோட பார்வையிலே அவன் குற்றமற்றவனாய் இருக்க பிரயாசப்படுவான். நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம்? கவனிப்போம். ஆவியானவரே உடைய கரத்திலே கொடுக்கும். இயேசுவின் நாம தானியேல் அவன் குற்றமற்றவனாய் காணப்பட்டான். அவனுக்கு ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை என்று வேதம் சொல்கிறது. அவன் கர்த்தருக்கு பிரியமுள்ளவன் என்று வாசிக்கிறோம். அவன் காரியம் ஜெயமாயிருந்தது என்று வாசிக்கிறோம். அவையான ஒரே ஒரு கருத்தை கொடுக்கிறோம். உனக்கு பயப்படுகிற பயம் இல்லப்பா. இயேசுவின் நாமத்தினால் துன்மார்க்கமான ஆலோசனையை தூக்கி எறிங்க. சோதரன் கர்த்தரை நேசிக்கிறபடினால் ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சுயமாய் ஒரு வார்த்தையை பேசாதபடி பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் ஆண்டவரை அடியாரிடத்தில் கிருபையை தருவாராங்க. ஆவியானவரே உடைய கருத்தை கொடுக்கும். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் ஸ்திரீச்சபையை நேசிக்கிறார். சர்வநேஸ்வரனை நேசிக்கிறார். ஆவியான உணர்த்துகிற காரியங்களை ஒப்புக்கொடு. தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். அல்லேலூயா. உனக்கு வைத்து உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை ஆண்டவர் தேவ நாம மகிமைக்கென்று பயன்படுத்து. பொறுமைக்கு பயன்படுத்தார். என்னை மதிப்பார்கள் என்று சொல்லி நினைத்து பயன்படுத்தார். என் பெயரை பிரஸ்தாபப்படுக என்று பயன்படுத்தார். ஆண்டவர் கொடுத்த தாளனை பயன்படுத்தாவிட்டால் அந்த தாளங்களை எடுத்துடுவான் என்பதை மறந்துடாதே சகோதரனே சகோதரியே. மாம்சத்துல போராடாதே. மாம்சத்துல நீ போராடாதே. மாம்சத்துல போராடுவது வீண். மாம்சத்துல போராடினால் உன் வாழ்க்கையில் இருக்கிற அநேக ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறதை உணர்ந்து நீ மனம் திரும்பாது இருக்கிறேன். அந்த சகோதரனே சகோதரி, மாம்சத்துல போராடாதே. மாம்சத்துல பிள்ளைகளோடு போராடாதே. மாம்சத்திலே கணவனோடு போராடாதே. மாம்சத்திலே மனைவியோடு போராடாதே. மாம்சத்திலே ஊழியக்காரனிடத்தில் போராடாதே. தேவ பிள்ளைகளுக்கு போராடாதே. மாம்சத்திலே இயேசுவின் நாமத்தில் உடன் பிறந்தோடு போராடாதே. சொந்த பந்தத்தோடு போராடாதே. மாம்சத்திலே போராடுவது வீண். அல்லேலூயா. ஆவியானவரால் நடத்தப்படுவாயானால் நீ கர்த்தருடைய வார்த்தையை உணர்த்தி அவர்களுக்காய் சொல்லி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவரால் நடத்தப்பட்டு செய்கிற காரியத்தை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. சுயமா எதையும் பேசாது. அல்லேலூயா. என் பிள்ளைகள் எல்லாரும் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தாலும் எனக்கு பிரியமான பிள்ளைகளா நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு பிரியமான பிள்ளைகளாய் கர்த்தர் மாதுவார்கள் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் மேல் இருக்கிற நியாயமான கோபம் இருந்தாலும் தேவ சமூகத்திலே ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆவிக்குரியவன் பொறுமையும் நிதானமும் சகிப்பும் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மாம்சத்தில் போராடக்கூடாது. மாம்சத்தில் போராடுவாயானால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மேன்மையை சுதந்திரிக்க முடியாது. தேவ மகிமையை இழந்து விடுவாய். தாளந்தை இழந்து விடுவாய். கனிகளை இழந்து விடுவாய் என்பதை மறந்துடாது சகோதரனே சகோதரி. மாம்சத்தில் போராடாது. மாம்சத்தில் போராட என்னைக்கே ஒரு தீர்மானம் எடு. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி மாம்சத்தில் போராடாது. ஆலயத்துல வந்தா விளையாட்டு, வேடிக்கை, பேச்சு, பொல்லாத சிந்தை. எத்தனை முறை எச்சரித்தாலும் உனக்கு பயமே இல்லை. எத்தனை முறை எச்சரித்தாலும் பயமே இல்லை. கடமைக்கு வருகிறேன். ஆலயத்தை கடமைக்கு வருகிறேன். உணர்வில்லாத இருக்கிறேன். சகோதரனே சகோதரி, உணர்வுள்ள மகனாய் மாறணும். உணர்வுள்ள பிள்ளையாணி மாறணும். ஆவியானவர் எச்சரித்துக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவர் பட்சிக்கிற அக்கினி என்பதை மறந்துகிறார். அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், நம்மேல் ஒரு தகப்பனை போல அக்கறை உள்ளவர், தாயை போல தாய் உள்ளவர் உண்மைதான். ஆனால் அவருக்கு விரோதமாய் செய்கிற காரியத்தை நினைத்து அவர் பட்சிக்கிறதேவனாயிருக்கிறார் என்பதை மறந்துடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதுவை கடைசி வரையிலும்
அவருடைய எல்லா காரியங்களுக்கும் அவனை உணர்த்தினார், சோதித்தார், கடிந்து கொண்டார், உபத்திரவப்படும்படி உபத்திரவத்துக்கெல்லாம் இடம் கொடுத்தார். அவன் உணர்ந்து அறிக்கை செய்த பொழுது இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவனை மாற்றினான். இருதயத்துக்கு ஏற்றவன் சாட்சி கொடுத்தான். அவன் தன் காலத்தில் தேவ சித்தம் செய்து ஊழியம் செய்து கர்த்தருக்குள் மரித்தான் என்று அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன். தாவீதை போல என்னை மாற்றினப்பா. ஒரு ராஜா ஆவியானவர் நடத்தப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படியெல்லாம் வாழணும் சொல்லி நினைக்கிற காலத்துக்குள் இருக்கிற நாம், நீங்களும் நானும் எப்படியெல்லாம் வாழ்வது? மாம்சத்துக்குரிய வாழ்க்கை, அருவருப்பின் வாழ்க்கை, நரகத்துக்குரிய வாழ்க்கை என்பதை மறந்துடாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் தொட்டு ஒருவர் பொறுமையுடன் ஜெபிக்கிறோம். ஆவியானவரை நடத்துகிறேன், தொடர்ந்து கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எழுந்திருந்து